ஹலோ நண்பா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எனக்குன்னு ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 1.5 crores கவரையும் ஒரு சில தேவைப்பட்ட எசென்ஷியல் ரைடர்ஸை யூஸ் பண்ணி அந்த பிளானை செலக்ட் பண்ணதுனால அப்போ அதோட ப்ரீமியம் வந்து 1862 rupeesனு வந்தது. இப்போ கவர்மெண்ட் ரீசெண்டாக பண்ண 0% GST அப்டேட்டுக்கு அப்புறமா ப்ரீமியம் அமௌண்ட் குறையுமான்னு எதிர்பார்த்த மாதிரியே அந்த GST அமௌண்ட் அப்படியே ரெடியூஸ் ஆகி இப்போ 1578 rupees தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி கவர்மெண்ட் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அப்டேட்டை பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு மனுஷனா நம்மளோட லைஃப் டைம்ல நிறைய லைஃப் ஸ்டேஜஸை கடந்து வருவோம். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, எப்போ நம்மளோட வாழ்க்கையில மோஸ்ட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் தேவைப்படும் நினைக்கிறீங்க? ஒன்னு, நம்மளோட ஃபினான்ஷியல் ஜேர்னியோட பிகினிங்ல முதல்ல சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறமா பொறுப்பா நம்மளோட ஃபினான்ஷியல் ஜேர்னி ஆரம்பிக்கணும்னு நினைச்சோம்னா ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் எடுத்துக்கலாம்னு நினைப்போம். இல்ல ரெண்டாவதா நம்மளோட பீக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏஜ்ல எடுப்போம். பீக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏஜா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போ உங்க வீட்டுல அப்பா அம்மா கிட்ட இருந்து பொறுப்பு உங்ககிட்ட வருதோ, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்து ஏர்லி 30s டைம் பீரியட்லலாம் ஒய்ஃபு குழந்தைங்கன்னு உங்களோட ஃபேமிலியும் அதே நேரத்தில் உங்க ரிட்டையர்ட் அப்பா அம்மாவையும் பார்த்துக்கிற நிலைமையில இருப்பீங்க பாருங்க. அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃபை நம்ம எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் என்டர் ஆகும். இதுதான் நம்ம பீக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏஜ்னு சொல்றோம். இந்த பீக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏஜுக்கு எப்படி அட்வான்ஸா பிளான் பண்ணலான்னு திரும்ப இன்சூரன்ஸ் மார்க்கெட்ல இந்த GST அப்டேட்டுக்கு அப்புறமா பிளான்ஸ் எப்படிலாம் இருக்குதுன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு பண்ணா அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிதான் இந்த வீடியோவை இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வந்து உங்க ஃபேமிலியை நீங்க இப்போ ஃபினான்ஷியலாக ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்னா இது வரைக்கும் என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்றீங்கன்னா அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. நம்பர் 1, வாட் இஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் வை யூ ஷுட் கெட் இட். இவர் தான் ரவி. இவர் காலேஜ் முடிச்ச உடனே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவங்க அப்பாக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருந்ததுனால இவர் வேலை செய்ய ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். சோ இந்த பாயிண்ட்ல இவர் தான் அவரோட ஃபேமிலிக்கு பிரெட் வின்னரா இருக்கிறதுனால இவரோட வருமானம் இல்லைன்னா அவரோட குடும்பம் கஷ்டப்படும். ஏன்னா அவரோட குடும்பம் நடக்கிறதே இப்ப அவரை நம்பி தான் இருக்கு. ஒரு நாள் அவரு ரோட்ல நார்மலா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது ரோட்ல அவர் பக்கத்திலேயே வண்டி ஓட்டிட்டு வந்த ஒரு டெலிவரி பர்சனை பின்னாடில இருந்து வேகமா வந்த ஒரு கார் வந்து ஒரு இடி இடிச்சு அந்த காரும் கண்ட்ரோல் இழந்து ஒரு மரத்துல போய் முட்டிக்கிச்சு. அந்த பைக்கை ஓட்டிட்டு இருந்த டெலிவரி ரைடர் வந்து ஆன் ஸ்பாட்லயே இறந்து போனதை நோட்டீஸ் பண்ணாரு. இது இவருக்கு பக்கத்திலேயே போன டெலிவரி ரைடருக்கு நடந்ததுனால கொஞ்ச நேரத்துல அப்படியே ஸ்டன் ஆகி பிரெத்லெஸ்ஸா ஃபீல் பண்ணாரு. வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்படியே பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டாரு. இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவரை ஆழமா யோசிக்க வச்சது. ஒருவேளை அன்பார்ச்சுனேட்டா இது எனக்கு இன்னைக்கு நடந்திருந்ததுன்னா என் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. கஷ்டத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வெளியே வர நேரத்துல பணம் இல்லாம எல்லா செலவுகளையும் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்ற மாதிரி யோசனை அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த நேரத்துல நான் இல்லாம போயிட்டேன். ஆனா யாரோ ஒருத்தர் வந்து இன்னைக்கு நான் எவ்வளவு சம்பாதிக்கிறனோ அதுக்கு 20 இருந்து 25 மடங்கு கவரேஜ் அமௌண்ட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு 7 lakhs சம்பாதிக்கிறேன்னா அதை விட 20 மடங்கு அதிகமான ஒரு 1.4 crores அமௌண்ட்டை எங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பேலன்ஸ் லைஃப் டைம் நிம்மதியா வாழறதுக்கு அந்த பணம் போதுமானதா இருக்கும்ல. ஸோ இந்த விஷயத்தை தான் ஒரு டேர்ம் லைஃப் கவர் நமக்கு பண்ணி தரும். நம்ம எத்தனை வருஷத்துக்கு அந்த கவரேஜ் எடுத்திருக்கோமோ அந்த டைம் பீரியடுக்குள்ள நமக்கு அன்பார்ச்சுனேட்டா ஏதாவது நடந்து இறந்து போயிட்டோம்னா நம்ம கவர் பண்ண இந்த பெரிய அமௌண்ட் வந்து நம்மளோட நாமினிஸ்க்கு கிடைக்கும். இன்கேஸ் அந்த பாலிசி டேர்முக்கு தாண்டி நம்ம உயிர் வாழ்ந்துட்டோம்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்மியான காஸ்ட்டுக்கு உங்களுக்கு பெரிய ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சம்பாதிச்சு என் கரியர்ல வளருவேன், நிறைய சேர்த்து வைப்பேன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவேன், ரொம்ப காலம் நல்லா வாழ்ந்துட்டேன்னா என் குடும்பத்தை நானே பார்த்துப்பேன். ஆனா இந்த இன்பிட்வீன் டைம் பீரியட்ல எனக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்க டைம் பீரியட்ல நடக்கக்கூடாது நடந்து நான் இறந்து போயிட்டேன்னா அந்த நேரத்துல என் ஃபேமிலி தவிக்க கூடாதுன்னு ஒரு பியூர் சேஃப்டி நெட்டா தான் இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. எனக்கு இந்த இன்சூரன்ஸ்ல இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், பணம் திரும்ப கிடைக்கணும், மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கணும்னு இந்த மாதிரி அல்பமான விஷயங்களுக்கு வேற ஏதோ பிளானை செலக்ட் பண்ணிட்டு அதிகமா பிரீமியம் கட்டுறது மட்டும் இல்லாம பெரிய கவரேஜ் கிடைக்காம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கம்மியான காஸ்ட்டுக்கு பெரிய கவரேஜ் கொடுக்குற, அதாவது பியூர் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற டேர்ம் பிளான் தான் உங்களுக்கு பெஸ்ட் பிளானா இருக்கும். நம்பர் 2, யுவர் யூசர் ஜர்னி அண்ட் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்டு. சரி, இப்போ உங்களோட லைஃப் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு இந்த டேர்ம் லைஃப் கவர் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எவ்வளவு கவரேஜ் கிடைக்கும், இதுல ஏதாவது வேரியன்ஸ் இருக்கா, ஒன்னொன்னுக்கும் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, எந்த கம்பெனி இருக்கிறதுல லோ காஸ்ட்டுக்கு பெஸ்டா கொடுக்குறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சில கேள்விகளை ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கணும். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்க நேம், ஃபோன் நம்பர்ன்ற பேசிக் டீடைல்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா பிளான்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி செலக்ட் பண்றதுக்கு பாலிசி பஜார் வெப்சைட்ல உங்களை சில கேள்விகள் கேட்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, உங்களோட கரண்ட் ஆனுவல் இன்கம் என்னது, சாலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டா, செல்ஃப் எம்ப்ளாய்ட்னா ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களா, ஸ்மோக்கிங் பண்ணுவீங்களா இல்ல டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்களான்னு டீட்டெயிலா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்க உண்மையா ஆன்சர் பண்ணணும். ஏன்னா
இந்த நேரத்துல நீங்க வந்து தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டு நான் ஸ்மோக் பண்ணுவேன் அதெல்லாம் மறைச்சிடலாம் இவங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி உண்மையான இன்ஃபர்மேஷனை மறைக்க பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு உண்மையிலே கிளைம் தேவைப்படுறப்ப அது யூஸ் ஆகாம போயிடும். அதனால எல்லாத்தையுமே ஆனஸ்டா உண்மையா ஆன்சர் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க இதெல்லாம் சரியா சொல்லும் போதுதான் உங்களுக்கு தேவைப்பட்ட ப்ரொடெக்ஷன் சரியா கிடைக்கும். சரி, இந்த டேர்ம் பிளான் எக்ஸாக்டா எப்படி ஒர்க் ஆகும்? நீங்க சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல, அதாவது நம்மள கவரேஜ் எடுத்துக்கிட்டு ப்ரொடெக்ட் பண்ண டைம் ஃப்ரேம்ல நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம கவரேஜ் பண்ண அமௌண்ட் வந்து நம்மளோட நாமினிக்கு கிடைக்கும். நம்ம சர்வைவ் பண்ணி உயிர் வாழ்ந்துட்டோம்னா எந்த பே அவுட்டும் கிடைக்காது. சிம்பிளான ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ப்ரொடெக்ஷன் சொன்னீங்க. இதோட பேர் தான் ரெகுலர் டேர்ம் பிளான். இதை தவிர வேற ஏதாவது டைப்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ், டேர்ம் இன்சூரன்ஸ்ல இதை தவிர 2 டைப்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு வந்து ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் பிளான். சம்டைம்ஸ் சில பேர் வந்து இந்த ரெகுலர் டேர்ம் பிளானை பத்தி கேள்விப்படுறப்ப நமக்கு ரிட்டர்னா ஒண்ணுமே கிடைக்காதா, அட்லீஸ்ட் நான் உயிர் வாழ்ந்தேன்னா நான் கட்டின பிரீமியம் மேட்ச் எனக்கு திரும்ப கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு தான் இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் பிளான் ஹெல்ப் பண்ணும். இந்த வேரியன்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா பாலிசி டேர்மை தாண்டி நீங்க சர்வே பண்றப்ப நீங்க எந்த அளவுக்கு பிரீமியம் அமௌண்ட் கட்டினீங்களோ அதுல ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டின மாதிரி அமௌண்ட் இருக்குன்னா அதை தவிர இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. பட் இந்த பிளானோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதை தவிர இன்னொரு வேரியண்ட்டும் இருக்கு. அது பேர் வந்து 100% ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் அட் நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட். இதுல பிரீமியம் அமௌண்ட்ல நான் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜும் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க கவர் பண்ண பாலிசி டைம் பீரியட் இருக்கு பாருங்க, அப்ப வந்து எனக்கு இனிமே இந்த ப்ரொடெக்ஷன் தேவையில்ல, நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்லாம் அச்சீவ் பண்ணிட்டேன், இல்ல வேற ஏதோ காரணத்துக்கு கூட எனக்கு இனிமே இந்த டேர்ம் லைஃப் கவர் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க பாலிசி எடுத்து உங்களை கவர் பண்ண இன்பிட்வீன் டைம் பீரியட்குள்ளேயே நடுவில் நான் பிளானை எக்ஸிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த டைம் பீரியட் வரைக்கும் எந்த அளவுக்கு பிரீமியம் கட்டினீங்களோ அந்த பிரீமியம்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்திருக்கு. இதுக்கு பிரீமியம்லயும் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. மேபி நீங்க செக் பண்ணும்போது இது சரின்னு பட்டுதுன்னா இந்த ஆப்ஷனை கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். நம்பர் 3, கவரேஜ், பிரீமியம்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். கவரேஜ் அமௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணும்போது சிம்பிளா மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்க ஆனுவல் இன்கம் ரேஞ்சுக்கு அப்ராக்சிமேட்டா 20 to 25 டைம்ஸ் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எங்கா இருக்கும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் வேலைக்கெல்லாம் போகும்போது உங்க சம்பளத்தை 20-25 மடங்கு கிட்ட மல்டிப்ளை பண்ணி பார்த்தா அது 1.5 கோடி கிட்ட வரும். அந்த லைஃப் ஸ்டேஜுக்கு அது சரியானதா இருக்கலாம். பட் நீங்க 30s ரீச் பண்ணிட்டீங்க, இல்ல 30 to 35 ரேஞ்சில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு கவரேஜும் அதிகமா தேவைப்படலாம். உங்க இன்கமும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லைஃப் ஸ்டேஜ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நீங்க எந்த அளவுக்கு கவரேஜ் எடுக்கனாலும் சரி, 2 கோடியா இருக்கட்டும் இல்ல 20 கோடி வரைக்கும் கூட இருக்கட்டும், உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தா அந்த அளவுக்கு கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரீமியம்ஸ்லாம் மினிமம் வந்து 400 to 500 per monthல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன்ல வாங்குனீங்கன்னா அடிஷனல் 15% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் டிஜிட்டல் ப்ராசஸ்னால எந்த மிடில் ஏஜென்ட்ஸும் இன்வால்வ் ஆகாததுனால உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம எந்த கம்பெனி கம்மியான பிரீமியம் தராங்க, உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பெஸ்ட் கவரேஜ் தராங்கன்னு 51+ இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து இங்க நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். இங்க நீங்க கவரேஜ் டிசைட் பண்ணும்போது எத்தனை வருஷத்துக்கு கவர் பண்ண போறீங்கன்றதையும் டிசைட் பண்ணணும். நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து 85 வயசு ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ்னு இப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவையே படாது. ஏன்னா நம்ம பீக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏஜ்ல அன்பார்ச்சுனேட்டா நமக்கு ஏதாவது நடந்து இந்த உலகத்துல இல்லாம போயிட்டோம்னா அந்த நேரத்துக்கு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட்காக தான் இதை எடுக்கிறோம். நீங்க 60 வயசுன்ற ரிட்டையர்மெண்ட் ஏஜ் நெருங்கிட்டாலே மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இது ரொம்பலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாம அப் டு 65 ஏஜ் இல்ல 70 ஏஜ் வரைக்கும் எடுக்கிறது சரியா இருக்கும். அப்புறம் பிரீமியம் பே பண்றீங்க பாருங்க, அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பிளெக்சிபிளா கொடுத்தாலும், மொத்தமா ஆனுவலா பே பண்ண டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்தாலும் உங்க கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரீமியம் போனாதான் டைம் வேல்யூ ஆஃப் மணி கான்செப்ட் படி உங்களுக்கு அதிகமா பெனிஃபிஷியலா இருக்கும். இன்னைக்கு நீங்க கொடுக்குற 15,000க்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்க போற 15,000க்கும் வேல்யூ ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுல்ல. விலைவாசி ஏறி இருக்கும், பொருட்களோட பிரைசிங்லாம் மாறி இருக்கும். இதனால சீக்கிரமா நீங்க அதிக அமௌண்ட்டை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்தீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அது உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ பேமெண்ட் ஆப்ஷனை ப்ரிஃபரபிளா மந்த்லின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, ரைடர்ஸ். இதுக்கப்புறம் இந்த பியூர் லைஃப் ப்ரொடெக்ஷன் கவரோட நீங்க அடிஷ்னலா சில விஷயங்கள் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம ரைடர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரைடர்ஸ்ல பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருந்தாலும் நீங்க முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், வேவர் ஆஃப் பிரீமியம் ரைடர், அப்புறம் பர்மனன்ட் டிசபிலிட்டி ரைடர் தான். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எதுக்குன்னா சம்டைம்ஸ் இந்த பாலிசி டேர்ம்ல உங்களுக்கு திடீர்னு ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான டிசீஸ் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, கேன்சர்னு இந்த மாதிரி வரக்கூடாத லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு
உங்களுக்கு இமீடியட்டா அந்த செலவை மேனேஜ் பண்றதுக்கு பணம் தேவைப்படலாம். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இதை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை கொடுத்துருப்பாங்க. அதுல எதெல்லாம் கவர் பண்ணுவேன் கவர் பண்ண மாட்டேன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இத்தனை டிசீசஸை கவர் பண்ணுவோன்னு ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் உங்களுக்கு இந்த பாலிசி டேர்ம்குள்ள டிடெக்ட் ஆனா நீங்க எடுத்த கவரேஜை தாண்டி 5 லட்ச ரூபாயில இருந்து உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ஹேண்டில் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் தோணுதோ அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து வேவர் ஆஃப் பிரீமியம் ரைடர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த பாலிசி டேர்ம்குள்ள ஏதோ ஒன்று அன்பார்ச்சுனேட்டா நடந்து இதுக்கு மேல உங்களால வேலை செய்ய முடியாது, இன்கம் நின்று போச்சு, அந்த மாதிரி நிலைமையில இருக்கீங்க. ஆனா உயிரோட தான் இருக்கீங்க. நீங்க உயிரோட இருக்கிறதுனால அந்த பாலிசி டேர்ம் நீங்க கட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய இருக்கும். பட் வருமானம் இல்லாத நிலைமையில இருப்பீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த ஸ்டேஜ்ல உங்க பிரீமியம்ஸை வேவ் ஆஃப் பண்ணி கம்பெனியே அதை கட்டுறதுக்கு தான் இந்த வேவர் ஆஃப் பிரீமியம் ரைடர் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை தவிர அடிஷனலா உங்களுக்கு பர்மனண்டா டிசேபிள் ஆயிட்டீங்க, அதாவது கையோ காலோ சுத்தமா யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து பணம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரைடரையும் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ரைடரும் அந்த அளவுக்கு பெனிஃபிஷியலா இருக்காது. நம்பர் 5, ஃபில்டரிங் அவர் கிரைட்டீரியா அண்ட் செலக்டிங் அ பிராண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லா விஷயங்களையும் என்டர் பண்ணி உங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சொன்ன அந்த கவர் அமௌண்ட், ஏஜ், ரைடர் தேவையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாலிசி பஜார் வெப்சைட்ல இந்த மாதிரி ஒரு பிராண்டும் கொடுக்குற ஒரு கோட்டும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இதுல எப்படி நமக்கு ஒன்று பெஸ்டா செலக்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா நம்ம எல்லாருமே பிரைஸ் இல்ல பிரீமியமா பார்ப்போம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க விலையை மட்டும் பார்க்காம அதோட சேர்த்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. அது அட்லீஸ்ட் 95% மேல இருக்கிற மாதிரி ஒரு கிரைட்டீரியாவை செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 100 பேர் கிளைம் பண்ணி 95 பேருக்கு மேல அந்த கம்பெனி கிளைம் கொடுக்குறாங்கன்னா அது ஓரளவுக்கு நமக்கு ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கும். சும்மாவே நிறைய ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாம இவங்க அட்லீஸ்ட் நிறைய கிளைம்ஸ் அப்ரூவ் பண்றாங்கன்றது தான் இது நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இந்த கிளைம் செட்டில்மெண்ட்டோட சேர்த்து விலையும் பார்த்து இங்க காட்டுற மாதிரி ஒரு 2-3 பிராண்டை கம்ப்ளீட்டா கம்பேர் பண்ணி பார்த்து உங்க கட் ஃபீலிங்ல இந்த பிராண்ட் எனக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு எந்த பிராண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்குதோ அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் விலையை மட்டும் பார்க்காம கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோட சேர்த்து எந்த பிராண்டை நீங்க பர்சனலா அதிகமா ப்ரிஃபர் பண்றீங்களோ, எது உங்களுக்கு அதிகமா கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல இருந்து நீங்க ஒரு பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க செலக்ஷனை முடிச்சுட்டு அப்படியே பிரீமியமா கட்டிட்டீங்கன்னா நீங்க இப்ப ஆன்லைன்ல எடுக்கிறதுனால உங்களுக்கு லோ காஸ்ட்ல மட்டும் கிடைக்காம ஹோம் விசிட் சப்போர்ட்டோட 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸையும் ஆஃபர் பண்றாங்க. ஜஸ்ட் உங்க பாலிசி டாக்குமெண்ட்ஸை பத்தி உங்க ஃபேமிலிக்கு தெரியப்படுத்திட்டு இதுதான் சப்போர்ட்டுக்கான நம்பர்னு கொடுத்துருங்க. அது உங்களோட ஃபேமிலிக்கு கிளைம்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பிரீமியம் செலக்ட் பண்ணி ஒரு பிரைஸை பே பண்றீங்க பாருங்க, அந்த பிரைஸ் அந்த பாலிசி டேர்ம் ஃபுல்லா ஒரே மாதிரி தான் இருக்கும். வயசானா ஏத்துவோன்ற மாதிரி இல்லாம ஃபிக்ஸ்டா இருக்கும். யங் ஏஜ்ல இருக்கும்போது இந்த பிரீமியம் அமௌண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட ஃபைனான்ஷியல் ப்ரொடெக்ஷனை என்ஷோர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிரீமியம் நீங்க பே பண்ணதுக்கு அப்புறமா டாக்குமெண்டேஷன்லாம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் உங்க கவரேஜுக்கு பிசிக்கல் மெடிக்கல் டெஸ்ட் தேவைப்பட்டதுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு மெடிக்கல் பர்சனை வீட்டுக்கே அனுப்பிச்சு தேவையான டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மெடிக்கல் டெஸ்ட்ல இருந்து வர ரிசல்ட்ஸை பொறுத்து டைரக்டா ஓகே அப்படின்னு அப்ரூவ் பண்றாங்களா, இல்ல கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கு, உங்களுக்கு இவ்வளவு கவரேஜ் கொடுக்க முடியாது, இவ்வளவு கவரேஜ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டர் ஆஃபர் கொடுக்குறாங்களா, இல்ல ரொம்ப ரிஸ்கியா இருக்கீங்கன்னு டைரக்டா ரிஜெக்ட் பண்றாங்களான்றத உங்களுக்கு ரிசல்ட்டா சொல்லிடுவாங்க. இந்த ப்ராசஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பிரீமியம் கட்டினதுக்கு அப்புறம் இனிஷியேட் பண்ணிடுவாங்க. ATC செக்ஷன் படி உங்களுக்கு இதனால டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். நீங்க எவ்வளவு யங்கா இருக்கும்போது இந்த கவரை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது லோ காஸ்டா இருக்கிறதுனால இன்னைக்கே சிம்பிளா இந்த வீடியோ பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஃபாலோ பண்ண எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி எல்லா பிளான்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்து அப் டு 15% ஆன்லைன் டிஸ்கவுண்டோட உங்களுக்குன்னு ஒரு சரியான பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கம்ப்ளீட் கைடு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.